ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் தலைப்புன்றதை விட நிறைய விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஸோ என்னென்னன்றதை நம்ம வரிசையாக பார்ப்போம். பட் குறிப்பாக பார்க்க போனோம் அப்படின்னா, என்டிகே அதாவது வேட்பாளர்களாக இருக்கும்போதும் சரி, வேட்பாளர்களாக கலந்துக்கும் போதும் சரி, அவங்க என்ன சொல்கிறது, அந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி களத்தில் அவங்க போராடினதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் மக்களிடமிருந்து கிடைக்கல. பட் அதெல்லாம் பரவாயில்லைங்க, எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் அவங்களுடைய வேலையை அழகாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்றதும் பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, தாவேக்கா சைடில் எலெக்ஷனுக்கு வர்றதும், அதாவது எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கும் அந்த அளவுக்கு வர்றது கிடையாது, களத்தில் எந்த வேலையும் பார்த்தது கிடையாது. ஆனாலும் மக்கள் அவங்கள நம்பி, விஜய்ன்ற ஒரே ஒரு ஒற்றை நம்பிக்கையை மட்டும் நம்பி எல்லாரையும் பார்த்திங்க அப்படின்னா தூக்கி ஜெயிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட செயல்பாடுகளை பார்த்திங்க அப்படின்னா, ஏன்டா இவங்களெல்லாம் ஜெயிக்க வச்சோன்ற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கானுங்க. ஸோ அதையுமே பார்ப்போம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா அரசியல் இந்த வட்டாரத்துக்குள்ளே நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது. அது ஒவ்வொன்றா பார்ப்போமே. ஸோ வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்மளுடைய வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க ஃபஸ்ட்டு நான் என்டிகேக்கு எதுக்கு என்ன சொல்கிறது, நாம் தமிழர்கள் அதாவது வேட்பாளர்கள் பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு அவங்கள இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடா அது மனுஷங்க இவ்வளோ இதாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, எலெக்ஷன் டயத்தில் எல்லாமே பண்ணிட்டாங்க, கடைசி தோத்தும் போயிட்டாங்க. அந்த எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு தொகுதிகளையுமே நாம் தமிழர் ஜெயிக்க முடியல. பட் இப்போ நாம் தமிழர் வேட்பாளர்கள் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே புல்லரிக்குது. என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களும் தான் எத்தனை பேர் எத்தனை வாக்கு விழுந்துச்சு, எத்தனை பேர் ஓட்டு போட்டிருப்பாங்களே, இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் நான் நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க பாருங்கள். 1000 பேரோ 2000 பேரோ 10,000 பேரோ ஓட்டு போட்டாங்களே, அந்த வேட்பாளர்கள் அந்த ஓட்டு போட்டவங்களுக்காக ஒவ்வொரு மரக்கன்று, இப்போ 10,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா 10,000 மரக்கன்று, 2,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா 2,000 மரக்கன்றுன்னு சொல்லி அந்த ஓட்டுக்கு ஏத்தாப்புல மரக்கன்றுகள் நட்டுக்கிட்டு வர்றாங்க. இதுதாங்க ஒரு தலைமை அந்த உறுப்பினர்களாக இருக்கட்டும், அந்த வேட்பாளர்களை எந்த அளவுக்கு வழிநடத்தி கொண்டு போகிறான்றதுக்கு இதுவே ஒரு சாட்சியம். இதை தவிர வேறு என்னங்க வேணும்? நான் தோத்துட்டேன், நான் இதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இல்லை இருக்கிறத விட்டுவிட்டு, இல்லை பரவாயில்ல எனக்காக ஓட்டு போட்டிருக்காங்க, என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்காகவாது ஒரு மரத்தையாவது நட்டு விட்டு போவோமே, நம்மளுடைய கோபத்தை அதில் காட்டிட்டு போவோம். எப்படி இப்போ நார்மலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உனக்கு அதிக அளவு கோபம் வருது அப்படின்னா அதை மரத்தில் காட்டு, அதாவது மரக்கன்று நடுறதில் காட்டு அப்படின்றத நம்மளுடைய வேட்பாளர்கள் காட்டிட்டாங்க. எனக்கு கோபம் இருக்குதான், ஆனால் அதை எப்படி காட்டணும்னு தெரில, இப்படி காட்டிட்டு போயிடுவோமே, உன் கோபத்தினால ஒரு நல்லது நடந்தால் நல்லது தானே அப்படின்ற மாதிரி. அதாவது நீங்கள் தோத்துட்டீங்க, கோவப்பட்டாலும் நாங்கள் அந்த இடத்துல நல்லது தான் பண்ணக்கூடிய அந்த ஒரு வேட்பாளர்களை விட்டுட்டு ஜெயிக்க வச்சிங்க பார்த்தீங்களா. அந்த டிவிகேக்காரங்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னு புரியல. ஸோ இது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருந்தால், இன்னொரு பக்கம் டிவிகேக்காரங்க ஜெயிச்சாங்கல்ல, அதாவது தோற்றதுக்கப்புறம் கூட நான் தோத்துட்டேங்க, நான்லாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு மக்கள் இவங்களை உன்னிப்பாக கவனிச்சுக்கு இருப்பாங்கன்னு இப்போ வரைக்குமே இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஜெயிச்சிட்டானுங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காரில் மலையில் தும்முன்னு ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. ராமநாதபுரத்தில் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட தாவேகாவினர் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அது குறித்தான காட்சிகளையும் பார்த்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ என்ன சொல்லுது, சாராய போட்டில் கையில் வச்சுக்கிட்டு தண்ணி தொட்டி தேடி வந்தால் கண்ணு குட்டின்னு சொல்லி பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வால் எடுத்து கேக்க வெட்டி அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒரு இடத்துல நம்ம லயோலா மணி கூட சொல்கிறாரு, ஐயா வேணாம் இது தப்புன்னு. தப்பு இல்லைன்னா அவர் சொல்லாமல் இருந்திருக்கணும். அவருக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி பண்ணால் அது தப்பாக போயிடும்னு. அதை சொன்னதுக்கப்புறமா நான் வெட்டி தான் தீருவேன்னு சொல்லி வெட்டினாப்புல. இது கூட நம்ம விட்டுட்டு போயிடலாம், சரி கேட்க வெட்டிட்டார் அப்படின்னு சொல்லி கூட. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக இன்னும் ஜெயிச்சு ஒரு வாரம் கூட ஆளை. இவனுங்களோட அலப்பறை எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, பாலியல் இது குற்றச்சாட்டு,
சிறுமியில் பாலியல் குற்றச்சாட்டு, ஃபோனை திருடுறதுன்னு சொல்லி வரிசையாக போயிட்டே இருக்குங்க. எனக்கு புரியல. இவனுங்க வந்து உண்மையிலே சொல்கிறேன், இவனுங்க பண்ணுற விஷயத்தினால முழுக்க முழுக்க விஜய்க்கு தான் கெட்ட பேர். தாவேக்கா தலைவர் விஜய்க்கு தான் ரொம்ப ரொம்ப கெட்ட பேர். ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருப்போம், இவனுங்களுடைய பண்ணக்கூடிய தப்புக்களை திருத்துங்க, கேள்வி கேளுங்க, அவங்களை வந்து கொஞ்சம் நல்ல ஒரு இதுக்கு கொண்டு வாங்க. எதுவுமே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, நீங்கள் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவனுங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ ஒரு ட்ரெண்ட் என்ன கொண்டு வந்துட்டானுங்கன்னா, இங்கே பாரு, ஒரு பார்ன்னு நினைக்கிறேன், ஆமாம், ஒரு பாரில் போய் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பாரில் இருக்கிறவன் வெளியே போ, இது வந்து நீ தாவேக்கா ஆட்சி, எங்கள் அண்ணன் விஜயோட ஆட்சி, இந்த பார் இப்போ என்னோட பொறுப்புன்னு சொல்லி அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோதான் இவங்களுக்கு அரசியல் புரிதல். சாராயம், டான்ஸு, கூத்தடிக்கிறது, இது மட்டும்தான் இவங்களோட வேலையாகவே இருக்குது. சரிங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்கன்னாச்சும் சொல்லுங்கள். எதுவுமே கிடையாது. பஸ்ஸை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அங்கே வெடியை போட்டு ஆடிக்கிட்டு, அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெடியை போட்டு ஆடுறேன்னு அங்கே எல்லாம் தீப்பிடிக்க வச்சு எல்லாம் பண்ணி என்ன ரகலை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சத்தியமாக புரியவே இல்லை. இதுதாங்க நாம் தமிழருக்கும் தாவேக்காக்கும் உள்ள வித்தியாசம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, தாவேக்கா தலைவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு செக்யூரிட்டி வாபஸ் வாங்கியிருக்காங்க. சிஎம் வீட்டு வாசல்ல இருந்த மொத்த போலீஸும் இப்போ ஆளே காணும். ஏன்னா சிஎம் விஜய் வந்துட்டு போலீஸோடைய பாதுகாப்பெல்லாம் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, சிஎம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டு சொன்னதாகவும். எதுக்காக நான் நேற்றே ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், என்ன அப்படின்னா, நீங்கள் காங்கிரஸ் கூட கை கோக்குறேன்னு எப்போ நீங்கள் சொன்னீங்களோ அப்போவே பிஜேபியோட வெறுப்பை நீங்கள் சம்பாரிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அவனுங்க என்னென்னலாம் பண்ண காத்திருக்காங்களோ அதெல்லாம் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருப்பானுன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அதாவது நான் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆளுநரை போய் பார்த்துருக்காரு. ஆளுநர் இல்லை நீ வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு மெஜாரிட்டியை கொண்டு வந்துட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கன்னு சொல்லி அவர் கேரளா கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் இவர் கிளம்பி வரலான்னு பார்த்தா அந்த இடத்துல இருந்தே கான்வாயை அகட்டிட்டாங்க. அதாவது விஜய்க்கு வந்து செக்யூரிட்டி இதெல்லாம் கொடுத்துக்கணும், முன்னாடி தன வண்டி பின்னாடி தன வண்டி, ஒரு சிஎம்க்கு எந்த அளவுக்கு ஒரு இது கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதை ஜெயிச்சதுக்கப்புறம் இப்போ அதை அப்படியே டோட்டலி எடுத்துட்டானுங்க. இப்போ தாவேக்கா சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் தான் வேணான்னு சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நீங்களே வேணான்னு சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வீட்டிலேருந்து எதுக்குங்க செக்யூரிட்டி எடுத்தாங்க? வீட்டில் அந்த மெட்டல் டிடெக்டரு, அந்த டிஎஃப்எம்டின்னு சொல்லுவாங்க, டோர் ஃப்ரேம் மெட்டல் டிடெக்டர், ஒரு கதவு மாதிரி இருக்கும், அது டோர் ஃப்ரேம் மெட்டல் டிடெக்டர்னு சொல்லுவாங்க, அது எடுத்துட்டாங்க. அங்கேருந்து செக்யூரிட்டி எடுத்துட்டாங்க. அந்த பேரிகார்டு போட்டிருந்தாங்களா அதையும் எடுத்துட்டாங்க. அந்த இடம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல்லாக செக்யூரிட்டி இது பண்ணி கட்டுப்பாடுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ மொத்தத்தையுமே அகற்றி எல்லாத்தையும் தூக்கி போயிட்டாங்க. என்ன காரணம்ன்றது உங்களுக்கே தெரியும், நான் ஏற்கனவே சொன்னது தான். அதைத்தான் இப்போ ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று நான் அந்த விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தேன். என்னன்னா, நம்ம டிவிகேவும் காங்கிரஸும் கூட்டணி வைக்கிறாங்கன்னு நான் ஏற்கனவே எனக்கு யோசிச்சது தான். இவங்க வந்து காங்கிரஸ் கிட்ட வந்து விஜய் ஆல்ரெடி நிறைய இடத்துல வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். நம்ம அண்ணன் சீமான் கிட்டேயுமே இந்த விஷயத்தை பற்றி கேட்டிருப்பாருன்னு நான் சீமானே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். ஸோ அதை இப்போ வந்து விஜய் வந்து நிகழ்த்தி காட்டிட்டாருன்னு தான் சொல்லணும், காங்கிரஸ் கூட கூட்டணி அப்படின்னு சொல்லி. ஆனால் துரோகத்துக்கு பேர் போனவன் அப்படின்னு சொல்ல போனோம்னா அது காங்கிரஸ்காரன் தான். இப்போ எனக்கு ஒரு தேவை அப்படின்னா திமுக கூட ஒட்டிக்கிட்டு இருந்தான். இப்போ இல்லை அவன் எனக்கு இது கொடுக்குறான் அப்படின்னோன்னா இவங்கிட்ட இருந்து கலண்டு அங்கே போயிட்டான். பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்காங்கன்ட்டு. எனக்கு அதான் ஒரு விஷயம் புரியவே இல்லை, இவனுக்கு எந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு. அப்போது இத்தனை இடத்துல துரோகம் பண்ணவனுங்க உங்களுக்கும் பண்ண மாட்டான் அப்படின்றதுல என்ன ஒரு நிச்சயன்றது தான் இப்போ வரைக்குமே புரியவே இல்லை. இதை விஜய் புரிஞ்சு நடந்துக்கிட்டால் நல்லதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இத்தனை துரோகம் பண்ணவே நம்ம தமிழர்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்குன்னு அவங்க பிறந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஈழத்தில் ஒரு பக்கம், இங்கிட்ட ஒரு பக்கம், அங்கிட்ட ஒரு பக்கம்னு சொல்லி கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இங்கேயும் நடக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. விஜய் சுதாரிச்சுக்கிட்டு இருந்தால் நல்லது. இப்போ அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க, டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணிக்கிட்டு நேற்றுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபுல்லாக வந்த மேனிக்கு இருக்குது. கூட்டணி வைக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் பதறுது. ஏன்னா இவ்வளோ மெஜாரிட்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறமும், அதாவது இவங்க 2 பேரை விட ஒரு அதிக அளவு தொகுதி கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் நம்மளால் ஆட்சி அமைக்க விட மாட்டாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் ஏன்னா தாவேக்காக்கார இதுலேருந்து வந்திருக்கலாம். ஏன்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இவங்க 2 பேரும் அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியே இருந்துக்கிட்டு ஏடிஎம்கே அவர் நம்ம எடப்பாடி பழனிசாமியை வந்து ஆதரிக்கிறேன், அவர் முதலமைச்சராக இருக்கட்டும், நான் வெளியே இருந்தே ஆதரிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆதரவு நிலைப்பாடு கொடுத்துருக்கிறதா நியூஸில் போட்ட மேனிக்கு இருக்கானுங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. சரி, இது உண்மையாக இல்லாமல் இருந்துச்சு
வந்துச்சுன்னா எதுக்காக இவங்க எல்லாரையும் தூக்கி கொண்டு போய் ரெசார்ட்டில் கொண்டு போய் போட்டு வச்சுருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் புரியல. பாண்டிச்சேரியில் கொண்டு போய் எங்கேருந்து எங்கே இவங்க போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தில் எல்லாரையும் தூக்கி கொண்டு போய் ரெசார்ட்டில் போட்டு வச்சுருக்காங்களாம். அதாவது கூவத்தூர்னு ஒரு ஒரு ரெசார்ட்டோட ஒன்று நடந்துச்சு தெரியுமா அந்த டைம் பீரியடில். எனக்கு இப்போ அதுதான் ஞாபகம் வருது. அடுத்தது இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சவன் நான் அவன் என்னத்தை சொல்கிறது, அவன் சீமானை அசிங்கப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு இந்த நாயை ஒவ்வொரு வாட்டியும் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கான் என்கிட்ட. என்னன்னா இப்போ இலங்கையில் ஒரு எம்பி ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் இப்போ ரீசெண்டாக அரசு வேறு பண்ணியிருக்காங்க. என்ன விஷயன்றத சொல்கிறேன். இவர் பாராளுமன்றத்தில் சீமானை பற்றி ஏதோ ஒரு திட்டி ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் வைரல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த வீடியோவை எனக்கு அனுப்பி விட்டான். எனக்கு அனுப்பிவிட்டு பாடுறா நீ வந்து இலங்கைன்னு பேசுகிற பற்றியா, இலங்கையில் இருக்கிறவரே சீமானை பற்றி எந்த மாதிரி பேசியிருக்காருன்னு பாடுறான்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், அவனோட தண்டவாளம்லாம் உனக்கு தெரியலை, அவன் என்ன மாதிரி ஆளுன்னு உனக்கு தெரியாதுடா. அவங்களோட என்ன இதை பண்ணானா அவனோட உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ ரீசெண்டாக ஒரு இதில் வந்து அரசும் ஆயிருக்காப்புல. அது என்ன காரணம்னா சாதாரண தமிழ் மக்கள் மேலே நான் உன்னை சுடுவேன்னு சொல்லி அந்த இடத்துல துப்பாக்கி தூக்கி காட்டிக்கிட்டு இருக்கான், அதனால தூக்கி உள்ளே வச்சுருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த நானும் அவனுக்கு சொன்னேன். யாருக்கு வேணால் சொல்லி புரிய வைக்கலாம். இந்த தாவேக்காரங்கன்னு சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இவனுக்கு என்னால் சொல்லி புரிய வைக்க முடியலை. அப்போது அந்த இடத்துல இன்னொருத்தர் இருந்தது. அவர் வந்து இன்னொரு பாஷையில் தமிழில் பேசலை, அவர் வேறு ஏதோ ஒரு பாஷையில் பேசுகிறாரு. அவர் விஜயை பற்றி கழுவி ஊற்றுருக்காரு. அது மட்டும் வேறு பாஷையில் வந்திருக்கு, அது மட்டும் தமிழில் வந்திருக்கணும், என்னன்றது தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு யார் வந்து சீமானை திட்டினாருன்னு சொல்லி வீடியோ அனுப்புனானோ அவன் கெக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதுதான் இவங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு பார்க்கணுங்க. ஏதாவது இப்போ இந்த விஜய் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு சீமான் பண்ண எந்த ஒரு தியாகத்தையுமே இவங்களால ஏற்றுக்கவே முடியல, அக்செப்டும் பண்ண மாட்டேங்கிறானுங்க. இந்த அளவுக்கு அந்த மனுஷன், நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க, சீமான் அப்படின்ற ஒரு ஒற்றை மனுஷன் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா பிரபாகரன் யாரும் தெரிஞ்சிருக்குமா? பிரபாகரன்னாலே இந்தியாவில் ஒரு டெரரிஸ்ட்ன்ற ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்கானுங்க. பிரபாகரன் என்னுடைய தலைவன், என்னுடைய தமிழ் இனத்துக்கே தலைவன் சொல்லி இப்போ வரைக்குமே ஸ்டாண்டில் நிற்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னா அது சீமான் மட்டும்தான். அந்த ஒரு மனுஷன் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா பிரபாகரன் யாருன்னு தெரிஞ்சிருக்காது, இனப்பழுகூடனா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, தெரிய விட்டுருக்க மாட்டாங்க. இந்த அரசியல்வாதிங்க என்னன்றது ஒன்றுமே தெரிய விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா நார்மலாக யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இங்கே சவுத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்ச விஷயம். ஆனால் நார்த்தில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு என்ன விஷயம் நடந்துச்சுன்னு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இனப்படுகொலைன்னு என்ன நடந்துச்சு, பிரபாகரன்னா யார், பிரபாகரன் என்னத்துக்கு போகிறாருன்னு ஒரு மண்ணு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உண்மையிலே அவங்களுக்கு ஒன்றுமே தெரில. அந்த ஒரு நிலையில தான் நாமளும் இருந்திருப்போம். சீமான்னு ஒரு ஒற்றை மனுஷன் இல்லாமல் இருந்திருந்தா நிறைய பேர் இது பண்ணாங்க. பட் கண்டினியூவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது யார்? சீமான் தான். இப்போ மே 18 வரப்போகுது. 18 வந்து மனுஷன் நான் இதான் சொல்கிறேன், உங்களை துரோகம் பண்ண ஒவ்வொருத்தவனையும் போட்டு அடின்னு அடிக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். அதை நம்ம சீமான் கண்டினியூவாக பண்ணி தான் ஆகணும். மே 18 முள்ளிவாய்க்காலில் என்ன நடந்துச்சு, இலங்கையில் 2009 என்ன நடந்துச்சு, நம்மளுடைய மக்களை யார் பண்ணா, காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, அந்த இலங்கை அரசோடு சேர்ந்து என்ன பண்ணாங்க, இங்கேருந்து நம்மளுக்கு துரோகம் பண்ணி அந்த ஒரு கூட்டு இது பண்ணது யார், எல்லா விஷயத்தையும் சீமான்ற ஒரு ஒற்றை மனுஷன் இல்லாமல் இருந்திருந்தா இப்போ வரைக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு விஷயத்தினால தான் அப்போது நம்ம ஜெயலலிதா அவங்க வந்து சிஎம் ஆனாங்க. என்ன இதுக்கா அவங்க எப்படி சிஎம் ஆனாங்க? காங்கிரஸ் நின்ன ஒவ்வொரு இடத்துலையும் சீமானுடைய அந்த ஒரு உரை இருந்துச்சு. அவர் போட்டு காங்கிரஸ் போட்டு பொலன்னு பொழந்ததுனால தான் ஒரு இடத்துக்குள்ளே வர முடியாத அளவுக்கு வந்து வெளுன்னு இழுத்து விட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இவன் ஒரு நாளுன்னு இந்த எம்பி ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு எனக்கே அனுப்பி விட்டு பாத்தியா சீமானோட அருமை உங்களுக்கு தெரியாதுடா, அவர் இல்லாமல் போனார் பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு அவருடைய அருமை தெரியும். அவர் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவார், கடைசி சொட்டு தண்ணி போனதுக்கப்புறமும் கடைசி விவசாயி அழிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதை பற்றி அருமை தெரியும்னு. அதே மாதிரி தான் இப்போவும் சொல்கிறேன், சீமான்னு ஒரு மனுஷன் இல்லாமல் போனால் மட்டும்தான் நீங்களாம் திருந்துவீங்க. அதான் சொல்லுவாங்களே, ஒருத்தவங்களுக்கு சொன்னால் புரிஞ்சுக்கிறவன், இன்னொருத்தவன் வந்து மறுபடியும் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறேன், இன்னொருத்தவன் பட்டு புரிஞ்சுவேன். இவங்கெல்லாம் பட்டு புரிஞ்சுக்க வேண்டிய ஆள் தான். நீங்களாம் படணும், பட்டு அந்த ஒரு இதில் போவீங்களே, அப்போ வந்து அந்த மனுஷன் கை கொடுக்கும்போது தான் அந்த மனுஷனோட அருமை உங்களுக்கு தெரியும். தேடுங்க, உங்களுக்குலாம் தேடுனா தான் புரியும். நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேங்க, ஒரு ஃபோட்டோ நான் உங்களுக்கு காட்டிட்டு நான் ஒரு 10 செகண்ட் நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அது நான் வெயிட் பண்ணணும். அந்த 10 செகண்டில் நீங்கள் வந்து என்ன கமெண்ட் பண்ணணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னுடைய நிலைப்பாடு என்னன்றதை நான் சொல்கிறேன். புடுங்குவாருன்னு நான் சொல்லுவேன். எதுக்கு நொட்டன்னு அவர் வந்து
நான் அந்த ஃபோட்டோவில் என்ன போட்டிருக்காங்கன்றதை நான் அதில் சொல்லிடுறேனே. அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த இலங்கை அந்த ஒரு இதுலேருந்து நடந்துச்சு, சீமான் எதுக்கு வாயை திறக்கலைன்னு நொட்டுவார் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும். அவர் எதுக்கடா வந்து நொட்டணும்? அவர் எதுக்கு வந்து நொட்டணும் உங்களுக்கு? ஒவ்வொரு வாட்டி அவர் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டு தான் இருக்கீங்க. அவர் எல்லா இடத்துக்கும் உங்களுடைய போராட்டத்துக்கும் வந்து நின்றுட்டு தான் இருந்தார். எதுக்கு வந்து நொட்டணுன்ற? நீங்கள் வந்து பிடுக்கிறதுக்கா நீங்கள் எல்லாம் உங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட்டீங்க? அவரை கூப்பிடுங்க, அவர்கிட்ட பேச சொல்லுங்கள். அவர் தானே சொன்னார் ஒரு இடத்துல, இலங்கையை பற்றி இதெல்லாம் பண்ணுவோம், இலங்கையோட மக்கள் வந்து இப்போ இதுக்காக நான் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி அவர் இது கொடுத்தாருல, அவரை பேச சொல்லுங்கள். எதுக்கு எங்கள் அண்ணனே வந்து பேசணும்? எல்லா இடத்துக்கும் எங்கள் அண்ணன் வந்து நொட்டணும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் எந்த இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஓட்டெல்லாம் அவருக்கெல்லாம் போட முடியாது, நான் இவருக்கு தான் ஓட்டு போடுவேன். புதுசாக வந்திருக்காரு, அழகாக இருக்காரு, நல்லா டான்ஸ் ஆடுவார், சூப்பராக பேசுவார், நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி அவருக்கு தான் போய் நொட்டுறீங்க. போய் நொட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொல்லணும்னு தோணுதுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எத்தனை பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. ஆனால் எனக்குள்ள ஒரு கோவம், அதுதான் சொல்கிறேன், எனக்கு அந்த அவ்வளோ கோவம் உள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சீமானண்ணனுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள், இப்போவும் நான் அதான் சொல்கிறது, இவனுங்களுக்காக நீங்கள் போகாதீங்கண்ணே. நீ வேணாம், இவனுங்களுக்கு வந்து அருமை தெரியவே மாட்டேங்குது. இவங்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்குமே மரியாதை இல்லைன்னு சொல்லுவாங்களே, அதுதான். நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க கேட்காமலே நீங்கள் போய் மறுபடி ஒவ்வொரு இடத்துக்கு நீங்கள் அவங்களுக்காக போய் நிற்கிறீங்க பார்த்தீங்களா? வேணானே, வேணாம். உங்களை நீங்களும் கஷ்டப்படுத்திக்கிட்டு கடைசியாக இவனுங்க இந்த மாதிரி பண்ணும்போது எங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு 4-5 நாளாக நான் என்ன சொல்கிறது, தமிழ் தேசியத்துக்காகவும் நாம் தமிழராக நிற்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் அது எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க எனக்கு தான் தெரியும். குமுறி அழுகிற நிலைமைக்கு போயிட்டோம் நாங்கள், அந்த அளவுக்கு இருக்குது. இவனுங்களுக்காக நம்ம நல்லது பண்ணி என்ன இதாக போகுது? படணும் பட்டு திருந்தட்டோன்னு நான் சொல்கிறேன். அடுத்தது இன்னொரு, இப்போ காங்கிரஸ் கூட வந்து தாவேக்கா வந்து கூட்டணி வச்சதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு விஷயம் என்ன மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா, காரைக்குடியில் நம்ம தாவேக்கா பிரபு இருக்கார்ல டாக்டர், அவர் வந்து அந்த காங்கிரஸ் அவங்க இருந்த ஏரியாவில், ஏன்னா நான் வந்து காரைக்குடிக்காரன் தான், அந்த எம்எல்ஏ ஆஃபீஸாக ஏதோ ஒரு ஆஃபீஸ் அந்த இதில், அந்த எனக்கு தெரிஞ்சு அது இது பக்கத்தில் இருக்குது, ஆரியபவன் ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் இவங்க எல்லாம் கூட்டமாக போய் தாவேக்கோட கொடியை அந்த இடத்துல இது நட்டு வச்சுட்டு ஏன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை நினச்சாதான் எனக்கு சிரிப்பு வருது. ஏன்னா நீ காங்கிரஸ் வேணான்னு சொல்லி தான் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி தாவேக்கா இது பண்ணாங்க. இப்போ என்னடானா தாவேக்கா காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்துச்சு அப்படின்னா நீ போய் கொடியை நட்ட பார்த்தியா? இன்னும் அந்த இடத்துக்கு காங்கிரஸ்காரை வந்தான் அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்குன்னு இப்போ நினச்சா எனக்கு அது சிரிப்பு தான் வருது. ஏன்னா உண்மையிலே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு இடத்துல நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா தோற்றதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நீங்கள் கோவமாக இருக்கீங்களோ ஜெயிச்சதுக்கப்புறம் கமுக்கமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஜெயிச்சதை ரொம்ப அளவுக்கு ஆடாதீங்க, உடனே அது இறக்கி விட்டுருன்னு. இப்போ அதுதான் எனக்கு இந்த இடத்துல எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு ஆடுனீங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யாரை இது பண்ணி அந்த இதெல்லாம் என்ன சொல்ல அந்த கொடியை வச்சிங்களோ அவங்களுக்குள்ளேயோ கூட்டணி வச்சுருக்காரு. நாளைக்கு அவங்கள சந்தித்து என்ன சொல்கிறது எனக்கு புரியலை. அடுத்து இன்னொரு ஃபோட்டோலாம் நான் பார்த்தேங்க, ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போயிட்டுருக்கு. ஒரு ஃபோட்டோ 2-3 போஸ்டர்லாம் பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் விஜய்க்கு இவங்களே டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்னடான்னா விஜயும் திரிசாவும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்களே, அந்த ஒரு ஃபோட்டோவை ஒருத்தவங்க கல்யாணத்தில் வந்து போஸ்டர் அடித்து ஓட்டியிருக்கானுங்க. போஸ்டரில் மாப்பிள்ளை பொண்ணு இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா திரிசா விஜய், கீழே வந்து அந்த இவங்களோட பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு பேனர் அடிச்சு வச்சுருக்கானுங்க. அந்த மாதிரி ஒரு பேனர்ல நிறைய பேனர் அடிச்சு வச்சிருக்கானுங்க. நான் என்ன கேட்குறேன், விஜயோட வைஃப்னா சங்கீதா அவர்கள் தான், நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் திரிசா போட்டு வாழ்க பல்லாண்டுன்னு எழுதி வச்சுருக்கானுங்க. யாரா நீங்களா, எங்கேருந்துடா வர்றீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லெடுத்துடுது. இப்போ அந்த போஸ்டரை போட்டவங்க அந்த என்ன சொல்கிற அந்த கப்புள்ஸு அந்த மணமக்களை பொண்டாட்டியோட இருக்கணும்னு சொல்கிறீங்களா, இல்லை இன்னொரு பொண்ணோட அஃபேராக இருக்கணும்னு சொல்கிறீங்களா? புரியலை. எங்கேருந்து எங்கே கொண்டு போயிட்டு இருக்காங்க இவங்க வந்து அதை வந்து நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு அஃபேரை வந்து நியாயப்படுத்தி இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. முடியலைங்க. ஆனால் கடைசியாக ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, விஜய் வந்ததுனால ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு அது முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு தாவேக்காவும் காசு கொடுத்தாங்கன்னு வைங்க. தாவேக்காவும் காசு கொடுத்தாங்க, திமுக அதிமுக எல்லாருமே இறச்சாங்க காசை. ஆனால் மக்கள் எல்லாரும் ஓட்டை தூக்கி தாவேக்கா குத்தி விட்டாங்க. இப்போது திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு நிலைப்பாடில் வந்திருப்பாங்க, வேணாண்டா இவனுங்களுக்கு காசு கொடுத்தாலும் அவனுக்கு தான் ஓட்டு போடுறான், இதுக்கு காசு கொடுக்காமலே பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுவோமேன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் வந்து அந்த ஒரு பழக்கம் இப்போ கம்மியாகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் ஒரு நல்ல விஷயம் பண்ணாருன்றது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுதுங்க. சரிங்க, அவ்வளோதான். இன்றைக்கி நடந்த விஷயம் எல்லாத்தையும் நான் பேசியிருக்கேன். உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.